இப்ப ம், துவாரகை வந்து கிருஷ்ணர் வந்து அவரே நீர்ல மூழ்கடிச்சிட்டாரு. ம். அப்படி இருக்கப்ப அவர் வந்து அது யாரும் இது பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்கு என்ன என்ன ரீசன்? இப்ப அப்படி இருக்கிறப்ப அவரே அது வேணாம்னு இது பண்ணப்ப நம்ம போய் அங்க எல்லாம் பார்க்கலாமா? மறுபடியும் அங்க இது பண்ணலாமா? அப்படின்னு ஒரு டவுட் வருது. ம். ஓகே. தப்பா இருக்குன்னு தெரியல. எனக்கு தோன்றது கேட்குறேன் சார். ஆ, ஓகே. ஸோ கிருஷ்ணர் வந்து துவாரகைய மூழ்கடிச்சிட்டார். அப்புறம் நம்ம அங்க போய் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டவுட்டா இருக்கு. கிருஷ்ணர் துவாரகைய ஏன் மூழ்கடிச்சார்? அதே கிருஷ்ணர் தான் கொஞ்சம் இடத்த மட்டும் மூழ்கடிக்காம வச்சிருக்காரு. அப்படின்னு என்ன தெரியுமா ம். அர்த்தம்? மற்ற இடத்துக்கு நீங்க போக வேண்டாம். இந்த இடத்துக்கு மட்டும் வந்தா போதும் அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, மற்ற எல்லாத்தையும் மூழ்கடிச்சிட்டார். இங்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அவரே முடிச்சிட்டாரு. ஆனா, ம். அங்க துவாரகாநாதா கிருஷ்ணர் இருந்துட்டு இருக்காரு. சோ அந்த இடத்த அவர் ம். மூழ்கடிக்கவே இல்ல. அந்த இடத்துல வஜ்ரநாபன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருடைய பேரன் தான் என்ன பண்றான்? அந்த கோயிலே கட்டுறான். கிருஷ்ணருடைய ம். விக்கிரகத்த அப்படியே கிருஷ்ணர பார்த்து வடிவமைச்சது தான் துவாரகாநாதன் சொல்லி சொல்றோம். அந்த கிருஷ்ணர வச்சு வழிபாட குடுத்திருக்கா. அப்ப நமக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? நாம் கிருஷ்ணர பார்க்க போறது அப்படிங்கிற நான் சொன்னேன் இல்லையா? நம்ம கிருஷ்ணர போய் வழிபட்டு, அவர பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அவருக்கு சேவை பண்ண போணுமே தவிர, அது போய் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாரி சுத்தி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? கிருஷ்ணர் அத மறைச்சுட்டாரு. சோ கிருஷ்ணருடைய இடம் அப்படிங்கிற டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. மக்கள் என்ன பண்றாங்க உடனே ஒரு டூர் ஸ்பாட் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போவாங்க. இது டூர் ஸ்பாட் கிடையாதுப்பா, இது என்னோட இடம், நான் பாத்துக்கிறேன், இப்ப நான் மூழ்கடிச்சிடுறேன், எனக்கு தேவைப்படும் போது என்ன பண்ணுவேன், மறுபடியும் வெளில கொண்டு வருவேன். இப்ப மறுபடியும் அடுத்த பிறவி, மறுபடியும் அடுத்த ஒரு சிருஷ்டி வரும். அந்த சிருஷ்டிலையும் மறுபடியும் நமக்கு துவாபர யுகம் வரும். அந்த துவாபர யுகத்திலே கிருஷ்ணர் வருவார். அந்த கிருஷ்ணர் மறுபடியும் அந்த துவாரகையில மறுபடியும் வந்து ஆட்சி பண்ணுவார். சோ இது வந்து சுழற்சி. என்னைக்கு அழிய போறது கிடையாது. ம். இந்த ஆன்மீக இடம்லாம் அன்னைக்கு அழியாது. துவாரகையா இருந்தாலும் சரி, பிருந்தாவனமா ம். இருந்தாலும் சரி, ராமேஸ்வரமா இருந்தாலும் சரி, இந்த இடம்லாம் அழியாது. அப்பப்ப மறையும், ம். தோன்றும், மறையும், தோன்றும், மறையும். அவ்வளவுதான். சோ அப்ப மறைஞ்ச இடத்த நான் போய் பார்க்கணுன்ற அப்படின்னு அவசியம் கிடையாது. தண்ணிக்குள்ள நான் போய் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் நமக்கு கிருஷ்ணர் எதை ம். பார்க்கணும்னு வச்சிருக்காரோ அந்த கோயிலை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க நம்ம கிருஷ்ணரை போய் தெரிஞ்சுட்டு வந்தா போதும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. ஹரே கிருஷ்ணா.